ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவில வர ஹீரோக்கு ஒரு அலர்ஜி இருக்கு. எந்த கேர்ள்ஸ தொட்டாலுமே வந்து அவருக்கு அலர்ஜி மாரி ஆயிடும். அதனாலேயே அவர் யாரையும் டேட் பண்ணாம, லவ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின மீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட்டா இவங்க 2 பேரும் வந்து தப்பும் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜி ப்ராப்ளமும் வரல. அப்பத்துல இருந்து ஹீரோயின வந்து கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு போல. சோ அதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. உங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயின் ஒரு சிக்கன் ஷாப் தான் வச்சு இருப்பாங்க. அவளுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர வந்து டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கா நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு. ஹீரோவோட பிரதர் வந்து ஒரு $100 குடுத்துட்டு இருக்காங்க. "எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரானா குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, அவங்க 10 மினிட்ஸ் டைம்க்காக அப்படின்னு சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. உள்ளுக்குள்ள வந்து என்னோட பிரதர் இருக்காங்க. என் பிரதர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்கன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பாஸோட ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோவ பார்த்தோனே சிரிச்சுக்கிட்டே, "ஓ! நீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ கேட்கிறாரு, "உனக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "உங்கள எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து எனக்கு வெங்காயத்த உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களே!" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோல, "உண்மையாவே என்ன நீ மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து ஞாபகமே இல்லன்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதர் அந்த ரூம விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா க்ளோஸா வந்துகிட்டு இருக்காங்க. "நீங்க வந்து வேற யாரோ நெனச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோல, "நீ வந்து மறந்துட்ட." அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட நல்லா க்ளோஸா வந்து, அப்படியே ஹீரோயின புடிச்சு இழுக்க, ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து தெரியாம கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா வந்திருப்பாங்க போல. ஞாபகம் வந்தோனே, "ஐய்யய்யோ! அது நீங்களா?" அப்படின்ற மாரி அவ ஷாக் ஆகியிருக்கா. ஹீரோ என்ன சொல்றாரு, "உனக்கு இன்னும் ஞாபகம் வரலன்னா, அன்னைக்கு நடந்தத மறுபடியும் பண்ணா உனக்கு ஞாபகம் வந்துரும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின கவுத்து போட்டு, ஹீரோயின் மேல படுக்க வர, ஹீரோயின் வந்துல, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா மணினா தேவையில்ல. இத நீயே வச்சுக்கோங்க. நீங்க இன்னொரு டைம் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்து போலீஸ கூப்பிடுவேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றாரு, "உனக்கு இப்ப ஞாபகம் வந்துடுச்சுல்ல, நம்ம இப்ப பேசலாமா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா, "இவருக்கு என்ன திமிரு இருக்கும்? நம்மளுக்கு வேற குழந்தைங்க இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து இவருக்கு என்ன ஆகுமோ?" அப்படின்னு நெனச்சுட்டுல, இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் எதுவும் பேச வேணாம். அன்னைக்கு நடந்தது வந்து வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பாக்க, நம்ம ஹீரோ வந்து விடுற மாதிரியே இல்ல. சோ, அவ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா, "ஐயய்யோ! அன்னைக்கு வந்து நான் குடிபோதையில வந்து இது மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து இப்படி மாட்டிப்பேன்னு நான் நெனைக்கவே இல்லையே!" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, "அன்னைக்கு நைட்டு வந்து நீ எந்திச்சு போனதும் இல்லாம, இது மாரி ₹100 காச வச்சுட்டு எனக்கு பேட் ரிவ்யூவும் வந்து குடுத்துட்டு போயிருக்க. என்ன பார்த்தா எப்படி மெயில் மாடல் மாரி தெரியுதா? நீ என்ன இவ்ளோ மோசமா ரிவ்யூலாம் குடுத்து இருக்கியே!" அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, தெரியாம நடந்து போயிடுச்சு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு ₹100 மட்டும் வச்சுட்டு போயிருப்பா போல. அதுக்கு கீழ வந்து பேட் ரிவ்யூல வேற யாரோ ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அத வந்து ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "நீங்க வந்து என்னமோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் ஆகியிருப்பாங்க போல. ஸோ ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு, அந்த குழந்தை வந்து ஹீரோயினோட குழந்தை போல. அது எப்படி அந்த குழந்தைக்கு வந்து முகம் என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை என்னோட குழந்தை அவ்வளோதான். இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ மாறிடுச்சு. ஒருத்தரால எப்படி வேணாலும் குழந்தைய பெத்துக்க முடியும். நீ வந்து என்ன விட்டு தள்ளியே இரு. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோ வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாரி ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு. அத பார்த்த உடனே சொல்றா, "இத பாருங்க நீங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். நான் வந்து சாதாரண ஃப்ரைட் ரைஸ் விக்கிறவ. எனக்கும் உங்களுக்கும் வந்து சுத்தமா செட்டே ஆகாது." அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ கேட்கிறாரு, "நீ என்ன இவ்ளோ புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்ளோ பணம் வேணும்? எனக்கு வந்து அவன் என் கூட இருக்கணும். அதுக்காக நான் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்லயே எல்லாமே வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்ல, நீங்க உலகத்துல இருக்கிற என்ன வேணாலும் வந்து மாத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா அம்மாவ மட்டும் அப்படி விலைக்கு வாங்க முடியாது. ஒரு அம்மா வந்து பணத்துக்காக அவளோட குழந்தைய வந்து எப்பயுமே வந்து விக்க மாட்டா." அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "நீ 10 ஜென்மம் ஃப்ரைட் ரைஸ் வித்தாலும் வந்து இவ்ளோ பணம் வந்து சம்பாதிக்க முடியாது. நீ இந்த அக்ரீமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணு." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து கோவம் தான் பட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோவோட காதுல வரா, "அன்னைக்கு நைட்டு பேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லல. அதுக்கு வந்து டிசர்வ் ஆன ஆளு நீ தான். உங்க பணத்த நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போயிடுறா. ஹீரோயின் போன உடனே ஹீரோக்கு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுது. மக்களே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்து புரியல. நான் இப்ப என்ன சொன்னேன்னா, அத வந்து ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்திருக்கு. ஹீரோயினுக்கு வந்து 2 குழந்தை பிறந்திருக்கு. ஓகேவா? நம்ம ஹீரோ நெனச்சிருக்காரு, ஒரு குழந்தை தான் பொறந்திருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிருக்காரு. சோ, "நீ அந்த குழந்தைய வந்து என்கிட்ட குடுத்துரு. நானே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துக்கவே இல்ல. அதுதான் இங்க மேட்ரு. ஓகேவா? அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அவளோட குழந்தை ஓடி வந்து அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு, "அம்மா எனக்கும் அண்ணனுக்கும் இருந்த கோல்டு இப்போ சரியாயிடுச்சு." அப்படின்னு சொல்ல, "சரி உன் அண்ணா எங்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கு, "அண்ணா வந்து இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் வந்துடுறான். "அம்மா இங்க வாங்க. சீக்கிரம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து உங்களுக்காக நிறைய சமைச்சு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல,
ஹீரோயின் வந்து அவங்க பையன வந்து, "நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியே" அப்படின்னு சொல்லி தடவி குடுக்குறாங்க. அவன் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சின்ன பையன் மாரி தாங்க இருக்கான். வீட்டு வேலை எல்லாத்தையும் அவன் தான் செய்றான். சமைக்கிறதும் அவன் தான் செய்றான். ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னா புத்திசாலி. அவ்ளோ புத்திசாலி இந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. "இது வந்து உங்களுக்காக நான் செஞ்ச ஷ்ரிம்ப் வாலை. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிடுமான்னு" சொல்லி அவங்க அம்மா இதுல வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு டவுட் கேட்கறாங்க. "இது பாரு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அது வந்து என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம எதுவுமே கேட்காம, அவங்களே வந்து சாப்பாடு குடுக்குறேன், ட்ரெஸ் குடுக்குறேன், உங்க லைஃப்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த லைஃப் வந்து நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்க, அந்த 2 குழந்தைங்களும் "வேணவே வேணாம். அது நல்லாவே இருக்காது. மம்மி கூட இருக்கிற லைஃப் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கான். அம்மாக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப டிஃபரெண்ட்டா நடந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நெனச்சுக்கிட்டுல, "அம்மா இந்த இது எல்லாத்தையும் வந்து நானே வந்து கிளீன் பண்ணிடுறேன். நீயும் தங்கச்சியும் போய் குளிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அந்த கேர்ள் பேபியும் வந்து ரூம்க்கு போயிடுறாங்க. அந்த குட்டி பையன் வாட்ச்ல வந்து என்னமோ தொட்டிட்டு அந்த ஷென் குரூப்போட கம்பெனிய வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கான். ஆனா இந்த மூவி ஃபுல்லா வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின விட இவன் தாங்க ரொம்ப டேலண்டட். அவ்ளோ விஷயத்த கண்டுபிடிப்பான். அடுத்து நம்ம ஹீரோவும், ஹீரோவோட பிரதரும் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்ப அந்த குட்டி குழந்தை நம்ம ஃபேமிலிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அவளுக்கு வந்து அந்த குட்டி பையன அவ கூடயே வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கான். வயசான காலத்துல வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. என் பையன் வாழ்நாள் ஃபுல்லா வந்து அவ கூட சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ் விக்கணும்னு நினைக்கிறா. அவ வந்து ரொம்ப செல்ஃபிஷ் போல. எப்ப பார்த்தாலும் வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு வந்து சுத்தமா ஞாபகமே இல்ல. அவ வாய தொறந்தாவே வந்து பொய் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஹீரோயினுக்கு வந்து ட்வின் பேபி பொறந்திருக்கு ஓகேவா? ஹீரோ என்ன நெனச்சிருக்காரு, ஒரு குழந்தை தான் பொறந்திருக்கு அப்படின்ற மாரி நெனச்சிருக்காரு. ஸோ 2 குழந்தையும் வந்து பிரிஞ்சு இருக்கிறது அது வந்து ஹீரோயினுக்கு வந்து விருப்பமே இல்ல. அது வந்து ஹீரோக்கு புரியாம தான் வந்து இவன் வந்து கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல, இத பாரு இன்னைக்கு வந்து நான் வெளிய போனேன். அப்ப வந்து ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன். நீ எப்போ எனக்கு பேர குழந்தையோ, இல்ல பேத்தி குழந்தையோ பெத்துக் குடுக்க போற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாரி முழிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே ஹீரோவோட பிரதர் சொல்லி கேட்டுருக்கான். அவன் இல்லன்னா ஏன்டா நான் வேணா உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து தரட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஏய் வாய மூடுறா! அண்ணன் இருக்கும்போது நீ ஏன்டா இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா, அப்பா பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கா. அவ வந்து சும்மா ஐஸ் வைக்கிற மாரியே பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் 3 மாசத்துக்குள்ள வந்து நீ பேரனையோ, பேத்தியோ பெத்து குடுக்கலன்னா பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, "நீங்க வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காதீங்க." அதாவது ஒரு பொண்ணு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்காங்கல்ல. "நீங்க வந்து உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஏதோ பக்கத்து வார்டுல வந்து ஒரு பையன் இருக்கான். நான் வந்து அவன வந்து உங்கள வந்து பாட்டி, இல்ல தாத்தான்னு சொல்ல வைக்கிறேன். எவ்ளோ ட்ரை பண்ணியும் வந்து அவன சொல்ல வைக்கவே முடியல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க 10,000,000 வந்து காச வேற அனுப்புறாங்க. "சரி நீ வந்து உன் உடம்ப பார்த்துக்கோ. நீ வந்து சப்ளிமெண்ட் தேவையான இது எல்லாமே வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்ல, அவ வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவகிட்ட எவ்வளோ சுருட்டணுமோ அவ்வளோத்தையும் சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிட வேண்டியது தான் அப்படின்ற மாரி நினச்சுக்கிட்டு இருக்கா. இவ ஒரு வில்லியா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோ, ஹீரோயினோட குழந்தைய தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்க்ல நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இதே மாரி பேர குழந்தைங்க எனக்கும் இருந்திருந்ததா அவங்கள கூட்டிக்கிட்டு நானும் 4 இடத்துக்கு போவேனே அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வந்து சொல்றா, "அண்ணா எனக்கு பசிக்குதுன்னு" சொல்ல, "சரி வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த பாட்டி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த உடனே இந்த 2 குழந்தைங்க தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு, இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து குழந்தைங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம வந்து அம்மாவ வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த பாட்டிய வந்து ஹாஸ்பிட்டல்லயும் வந்து சேர்த்திருப்பாங்க. பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்த உடனே அந்த குழந்தைங்க வந்து மம்மி அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, "இந்த குழந்தைக்கு வந்து நீ தான் மம்மியா?" அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து ஆமான்னு சொல்றாங்க. உடனே வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, "நீ மட்டும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரலன்னா என்ன ஆகும்னே தெரியல. நான் வந்து உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உனக்கு வந்து இந்த ஜேடு பிரேஸ்லெட் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட்ட வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, "நான் வந்து உங்களுக்கு சின்ன ஹெல்ப் தானே பண்ணேன். இதெல்லாம் எதுக்கு? எனக்கு வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிர்றா. உடனே அவங்க சொல்றாங்க, "இது மாரி நல்ல மனசு இருக்கிறவங்க வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப ரேர் தான். நீ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க் யூ." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த 2 குழந்தை வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த குழந்தைங்க சொல்றாங்க, "ஆமா நாங்க 3 பேரும் மட்டும் தான் ஃபேமிலியா இருக்கோம்." அப்படின்னு சொல்ல, "என்னது நீங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா? அப்ப இந்த குழந்தையோட அப்பா எங்க?" அப்படின்னு கேட்க, உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "அவங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைய வந்து அவர் எனக்காக விட்டு போயிருக்காங்க. அதுக்காகவே வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன். நான் வந்து டெய்லியும் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு."
அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, "ஆமா, இதுதான் வந்து உண்மையான அம்மாவோட மனசு. எனக்கு வந்து உன்னோட குணம், மனசு, நீ பேசுறது, எனக்கு வந்து உன்ன ரொம்ப புடிச்சு இருக்கு. உனக்கு வந்து இன்னமும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? அப்படி இருக்குன்னா சொல்லு. நான் வந்து உனக்கு ஒரு பையன் பார்த்து தரேன். அவன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து நல்ல மரியாதைனா குடுப்பான். எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. நானே வந்து இந்த கல்யாணத்த நடத்திடுறேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடா இது நம்ம இப்ப தானே பார்த்தோம். அதுக்குள்ளேயே வந்து இவங்க கேட்குறாங்களேன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவ வந்து அங்க ஒரு மீட்டிங்க போட்டுருக்காங்க. "இத பாரு, எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. நம்ம வந்து அந்த பையன வந்து ஷென் ஃபேமிலிக்கு வந்து கூட்டிட்டு வரணும். நம்ம தான் வந்து இதுல வந்து ஜெயிக்கணும். ஷென் ஃபேமிலியோட வாரிசு வந்து வெளிய இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து "ஓகே சார். ஆனா இது வந்து கொஞ்சம் அன்ஃபேரா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "அன்ஃபேரோ, ஃபேரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த குடும்பத்தோட வாரிசு வந்து வெளிய இருக்கக்கூடாது." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆர்டர் போடுறாரு. ஹீரோவோட பிரதர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "இத பாரு சிஸ்டர் இன் லா வந்து இத்தன வருஷமா வந்து தனியா ஒரு குட்டி குழந்தைய வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் ரொம்ப ஈஸியானது கிடையாதுல்லன்னு" சொல்ல, "இத பாருடா இதோட நிப்பாட்டிக்கோ" அப்படின்னு சொல்ல, அப்ப கால் வந்துடுது. "அப்பா நான் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேட் நியூஸ் இது மாரி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சாம். அவங்க அம்மாக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவும், ஹீரோவோட பிரதரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "எனக்கு வந்து உங்க கைண்ட்னஸ் புரியுது. எனக்கு வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கையே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "இத பாரு, என் பையன் வந்து உனக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். உனக்கு ஃப்ரீயாவே செய்வான். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவன் வந்து ரொம்ப அப்பாவி. அவனுக்கு தெரியாத வேலையே தெரியாது தெரியுமா? எல்லாம் கஷ்டமான வேலையும் வந்து அப்படி குடுப்பான்." அப்படின்னு அவங்க வந்து அவங்க பையன பத்தி அருமை, பெருமை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ டாக்டர் வந்துடுறாங்க. "இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா இருக்காங்களா? இந்த பேப்பர்ல வந்து சைன் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து, "சரி நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த 2 குழந்தைகிட்டயும் வந்து, "இத பாரு இங்க அமைதியா இருக்கணும். எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க வந்து ஜாலியா அங்க விளையாடிக்கிட்டே இருக்க, நம்ம 2 ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவும், ஹீரோவோட பிரதரும் வந்துடுறாங்க. பிளஸ் ஹீரோவோட அப்பாவும் வந்துடுறாங்க. "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அழுது அழுது பேசிக்கிட்டு இருக்க, "இத பாரு ஒண்ணும் அழுவாதீங்க. நான் வந்து இன்னும் என் பேர பசங்களலாம் பார்க்கலல்ல. அதுக்கு முன்னாடி வந்து நான் சாகனா மாட்டேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 2 குழந்தைய பார்த்துடுறாங்க. "இந்த குழந்தை யாரு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, "இந்த குழந்தைங்க மட்டும் இன்னைக்கு இல்லன்னா வந்து எனக்கு என்ன இருக்குமேன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோவோட பிரதர் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "ஸ்வீட்டி இது மாதிரி என்னோட அம்மாவ வந்து காப்பாத்துனல ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் இந்த அங்கிள் வாங்கி தரேன்னு" சொல்ல, "நிஜமாவா?" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் சொன்னா சொன்னது தான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "எனக்கு வந்து நீங்க டாடியா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ சொல்றாரு, "அட பாவி! இப்படியாடா ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்ல, "இந்த பாரு எனக்கு வந்து ஏற்கனவே ஒய்ஃப் இருக்கு. வேணும்னா இந்த அங்கிள வேணா நீ டாடியா ஏத்துக்கிறியா?" அப்படின்னு அவன் கோத்த விட, "ஆனா இந்த அங்கிள பார்க்கறதுக்கு வந்து ஸ்மார்ட்டாவே தெரியலையே. எனக்கு இந்த அங்கிள் தான் வேணும்." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு. உடனே ஹீரோ வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுறாங்க. "இத பாரு உன் மம்மி வந்து பார்க்குறவங்க எல்லாரையுமே வந்து அப்பான்னு சொல்லணும்னு இப்படிதான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்கல்ல. அப்படிலாம் இல்ல. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணா வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து எதுக்காகவும் பேராசைப்படக்கூடாது." அப்படின்னும் சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டைட்டானோட அப்பா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த உலகத்த விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்களாம். ஸோ நாங்க வந்து டாடி இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, "சரி உன் அம்மா பேரு என்ன?" அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. உடனே அந்த குழந்தை சொல்லுது, "என் அம்மா பேரு வந்து ஷூவாங். ஷூனா ஈவ்னிங்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து என்னடா இது நேம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாரி இருக்கே அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, "என் பிரதர் வந்து சொன்னாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து ஃபேமிலி டீட்டெயில பத்தி எதுவுமே சொல்லக்கூடாதாம்" அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா வந்து நான் ஸ்மார்ட் இல்லையா?" அப்படின்னு வந்து ஹீரோ கேட்க, "மம்மி எங்க? எனக்கு வந்து மம்மி வேணும். நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்க போயிடுது. உடனே வந்து, "ஏய் இத பாரு நம்ம அம்மாவ காப்பாத்துறாங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லு. எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறான் ஹீரோ. குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே போறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல இருந்து வந்து நம்ம ஹீரோவ வந்து முட்டிடுறா. "ஏன் நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, ஐய்யய்யோ! இவருக்கு வந்து என் குழந்தைங்கள பத்தி எந்த விஷயமும் தெரியவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க. "ஏய் இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "இத பாரு இது வந்து ஹாஸ்பிட்டல். இங்க வரதுக்கு கூட நான் பர்மிஷன் கேட்கணுமான்னு" சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, "இது என்னோட ஹாஸ்பிட்டல். சோ இப்ப சொல்லு என்ன விஷயத்துக்காக வந்தேன்னு" சொல்ல, "நான் என்னோட பெர்சனல் விஷயத்துக்காக வந்து இருக்கேன். வேற எந்த விஷயமும் இல்லன்னு" சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாரு நான் தான் வந்து லீ ஃபேங்க்கு வந்து லீகல் கார்டியன். இப்போ நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வந்து அவனோட லைஃப்ப தான் வந்து தீர்மானிக்கும். சரியா?" அப்படின்னு சொல்ல,
உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "இத பாருங்க மிஸ்டர் ஷின், நீங்க வந்து ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெடிசின் வாங்க தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கைய புடிச்சு செவுத்துல முட்டி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ஹீரோயின் சொல்றா, "நேத்து தான் வந்து உங்களுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கும்னு சொன்னேன். அதுக்குள்ளயே நீங்க இங்க வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கோவப்பட்டு கேட்டுருக்கான். "இத பாருங்க மிஸ்டர் ஷின், இது வந்து ஹாஸ்பிட்டல். நம்ம வேற எங்கனா போய் பேசலாம்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த குழந்தை வந்து மம்மீன்னு கத்துது. ஐய்யய்யோ! இவங்க என்ன பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல வந்து நம்ம ஹீரோவ வந்து கூட்டிட்டு போயிடுறா. "ஏய் நீ என்ன பண்ற?" அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே இருக்க. உடனே வந்து இவன் கத்திக்கிட்டே இருக்கான். குழந்தையும் வந்துற போதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கு வந்து முத்தம் குடுத்துடுறா. முத்தம் குடுத்துட்டு ஹீரோ வந்து வெளிய போற மாரி வந்துட்டு அப்படியே உள்ள வர, அந்த குழந்தை அத பார்த்துடுது. ஐ! அம்மா வந்து ஹேண்ட்ஸம் அங்கிள்க்கு வந்து கிஸ் பண்றாங்கன்னு சொல்லி அத வேற கைய தட்டிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஓடுற மாரி ஓடப்போக, "இத பாரு வேலை முடிஞ்ச உடனே எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஓடுறதுலயே குறியா இருக்க. இப்ப எனக்கு என்ன ஸ்கோர் குடுப்ப?" அப்படின்னு சொல்ல, உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஃபர்ஸ்ட்ட விட இது ரொம்ப மோசமா இருக்கு. நீ வந்து ஹாஸ்பிட்டல்லயே வந்து பெர்மனன்ட்டா ஸ்டே பண்ணிக்கலாம் போல." அப்படின்னு சொல்ல, "இத பாரு உனக்கு வந்து சுத்தமா ஃபீலிங்ஸே இல்லையா?" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறாரு. "சரி, சரி. ஓகே, ஓகே. நான் வேணா ஃபுல் மார்க்ஸ குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "அது" அப்படின்னு சொல்ல, "ஓவராலா 50 மார்க் தான். நீ வந்து ஃபெயிலு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போயிடுறா. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ரூம தான் காமிச்சாங்க. ஹீரோவோட அம்மா வந்து, "நீங்க 2 பேரும் எதுக்கு இருக்கீங்க? என்ன காப்பாத்துன பொண்ணு வந்து இங்கருந்து போயிட்டா. அவள போக அப்படியே விட்டுட்டீங்களே!" அப்படின்ற மாரி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சைன்லாம் பண்ணி குடுத்தால்ல, அந்த இதுவ எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, ஹீரோ வந்து அந்த பேப்பர் எல்லாம் பார்த்த உடனே, அதுல ஷூ வாங்குன இருக்கு. அந்த ஷூ வாங்குன நேம பார்த்த உடனே, அப்போ இவ தான் வந்து நம்ம அம்மாவ வந்து சேர்த்துருக்காங்க. அவளுக்கு தான் வந்து 2 குழந்தைங்க அப்படின்றதே வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ சில விஷயத்த வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குழந்தை வந்து சொல்லுச்சுல்ல, டாண்டனோட டாடி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து ஹீரோ வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஓ! அப்பன்னா வந்து இவ நான் உண்மைய வந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எனக்காக வந்து ஒரு குழந்தைய மட்டும் பெத்துக்கல. இன்னும் எத்தனையோ பேருக்காக நெறைய குழந்தைய வந்து பெத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அப்படின்னு சொல்லிட்டுல்ல, "அம்மா நீங்க இங்கேயே இருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். உன்னோட ஆசை வந்து சீக்கிரமா நடக்க போகுது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போயிடுறான். அவன் போன உடனே தம்பிக்காரனும் வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அங்க ஒருத்தி வரா. "பிரதர், பிரதர்" அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து அந்த பொண்ண வந்து கண்டுக்கவே இல்ல. ஹீரோவோட தம்பிய புடிச்சுட்டு அவரு எங்க போறாரு அப்படின்ற மாரி கேட்க, ஒண்ணும் இல்ல. அவர் வந்து அவரோட லவ்வர வந்து பார்க்க போறாராம் அப்படின்னு சொல்ல, "என்னது? அவனையே வந்து ஒருத்தி மயக்கிட்டாளா? யார் அந்த பொண்ணு?" அப்படின்ற மாரி கேட்கிறா. "இங்க பாரு, உன்னோட டீல் என்ன? என்னோட அம்மாவ மட்டும் பாத்துக்கிறது மட்டும் தான். அவனுக்கு வந்து பொண்ணு கிடைச்ச உடனே, நீ வந்து இங்க இருந்து போயிடணுன்ற மாரி தான போட்டுருக்க. நீ வந்து இந்த வழியில இருந்து நீ விலகி போ சரியா? நான் வந்து என் அண்ணனோட லவ்வோட லைஃப்ப வந்து சரி பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே வந்து அவ வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்தது அந்த சிக்கன் ஷாப்ப தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சிக்கன செஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை வந்து கேட்கிறா, "அம்மா, அம்மா நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அங்கிள்க்கு வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, அந்த அங்கிள் யாரு? அந்த அங்கிள வந்து உனக்கு புடிக்குமா?" அப்படின்னு கேட்க, "இத பாரும்மா, அது வந்து ஒண்ணும் முத்தம்லாம் கிடையாது. அவரோட கண்ணுல வந்து மண்ணு போயிடுச்சு. அத தான் வந்து நான் ஊதி எடுத்துட்டு இருந்தேன். மம்மிக்கு வந்து அந்த அங்கிள சுத்தமா புடிக்காது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த குழந்தை வந்து சொல்றா, "அந்த ஹேண்ட்சம் அங்கிள் தான் வந்து டாடியா இருப்பாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு வந்து அந்த ஹேண்ட்சம் அங்கிள் தான் டாடியா வரணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன் மம்மி உனக்கு புடிக்கலையா?" அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயின் சொல்றா, "மம்மிக்கு வந்து எல்லார விட உன்ன தான் ரொம்ப புடிக்கும். நீ வந்து என் கூடவே இருந்தாவே போதும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, "சாரிம்மா, நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உன்னோட அப்பாவோட உரிமைய வந்து நான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, நானே வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வித்துக்கிறேன். என்னால வந்து நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம். நீங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு போங்க." அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. உடனே வந்து அந்த பையன் கேட்குறான், "அம்மா நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்னு கேட்க, அப்படின்னா, "இல்லப்பா, நீ தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பொறுப்பான பையன். நீ வந்து ரொம்ப சின்ன பையன் தானே. இவ்வளோ சின்ன வயசுல வந்து என் கூட சேர்ந்து நீ கஷ்டப்பட வேணாம். நீங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு போங்க. கடவுள் கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டே வந்து நீங்க 2 பேரு தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த குழந்தை வந்து நினைக்கிறான், "அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்காங்களே!" அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. வேற ஒருத்தன் வரான். "நீங்க தானே இங்க ஃப்ரைட் ரைஸ் விக்கிறீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு வந்து உங்க ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும். நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸாமே." அப்படின்ற மாரி அவன் ஒரு மாரி பேடு பேடா பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அவளோட பாக்கெட்ல வந்து கேமராவ ஆன் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. "உங்கள பார்த்தா வயசான பொண்ணு மாரியே தெரியுது. நீ எதுக்கு ரோட்ல சேர்ந்து இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க? நான் வேணா உனக்கு ரூ. 300 தரேன். நீ அத வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கோ. இப்படி சின்ன சின்னதா வியாபாரம் பண்றத விட நான் குடுக்குற காசு வந்து உனக்கு அதிகமா இருக்கும்ல."
அப்படின்னு சொல்லி அவன் தப்பா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. அங்க இருக்க ஒரு கத்திய எடுத்துட்டு, "இத பாரு நான் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ இங்க இருந்து போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னா, நீ என்ன வாய் உதாரணம் விட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து அந்த கத்திய எடுத்து அவன் மண்டையிலயே வெட்டலான்னு வர, அவன் தலையில வந்து ஒரு ஹெல்மெட் போட்டுருக்கான். அந்த ஹெல்மெட்டே வந்து 2ஆ உடைஞ்சிடுது. "சோ நீ என்னையே இப்படி பண்ணிட்டியா? உன்ன என்ன பண்றேன்னு பாருடின்னு" சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே ஹீரோயின் கிட்டயே வந்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து சூப்பரா கார்ல பாடி கார்டோட வரான். "ஏய் நீ என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பையன் ஹீரோவ பார்த்த உடனே அப்படியே பம்பிக்கிட்டு இருக்கான். "நீங்க எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்ல, "ஃப்ரைட் ரைஸ் வாங்க வந்தேன்றான்." "அப்ப ரைஸ் தானே வாங்க வந்த, இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேயே வந்து ஒரு பெரிய குண்டான்ல வந்து வெறும் ரைஸ் மட்டும் வச்சிருப்பாங்க போல. அத குடுத்து, "நீ ரைஸ் தானே வாங்க வந்த, இத சாப்பிடு. இத ஃபுல்லா நீ சாப்பிட்டு முடிக்காம இந்த இடத்த விட்டே போ முடியாதுன்னு" சொல்ல, "இது எப்படி சார் சாப்பிட முடியும்ன்றாங்க." "நீ உயிரோட போனனா இத தான் நீ சாப்பிடணும்னு" சொல்ல, அவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறான். சத்தியமா வந்து அவனால சாப்பிடவே முடியல. அவன் ஒரு மாரி பண்ணிக்கிட்டே இருக்க, "ஏய் நீ சாப்பிடுறியா? இல்ல உன்ன போட்டு தள்ளவா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சொல்றான், "இத பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அவ வந்து உங்ககிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து ரொம்ப ஏமாந்துட்டு இருக்கீங்க பிரசிடென்ஷியல்" அப்படின்னு சொல்ல, "நான் என்னடா ஏமாந்தேன்னு சொல்றேன். இந்த பொண்ணு வந்து ரொம்ப மோசமானவள். இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவ வந்து உங்களுக்காக ஒரு குழந்தைய பெத்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவ இன்னொரு ஒரு குழந்தையும் பெத்திருக்கா" அப்படின்னு சொல்ல, "நீ வாய மூடு" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்படின்னா எனக்கு 2 குழந்தை இருக்கிறது அவருக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து வேற ஒரு பொண்ணு வந்துடுறா. வந்து, "இத பாரு, அவளுக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. அந்த 2 குழந்தை வந்து 1 பையன், 1 வந்து பொண்ணு. இப்ப வந்து 3 வயசு ஆகுது. நீங்களே பாருங்கன்னு" சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு ரிப்போர்ட்ட எடுத்து குடுக்குறா. அத வந்து ஹீரோ பாத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "ஷூவாங் வந்து என்னோட அக்கா தான். அவ வந்து உங்கள இப்படி ஏமாத்துறத வந்து என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு துரோகம் நடந்துச்சுன்னா, நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோவோட பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, "இவங்க தான் வந்து என்னோட சிஸ்டர் இன் லா. இவங்க தான் வந்து கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்." அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வர, அதுல வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து 2 குழந்தை பொறந்துச்சு. 2 குழந்தையும் வந்து ட்வின்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. "இத பாருங்க, இவ பொய் சொல்லி உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோ வந்து கத்திடுறாரு, "இத பாரு, இவ பொய்லாம் சொல்லல. நான் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் வந்து செக் பண்ணிட்டேன். அந்த 2 குழந்தைக்கும் வந்து ஒரே வயசு தான் ஆகுது. அந்த 2 குழந்தையும் வந்து என் குழந்தை தான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, ஹீரோவோட பிரதர் வந்து அந்த பொண்ண அசிங்கப்படுத்தி அந்த பாடி கார்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி அங்கருந்து அனுப்பிச்சுடுறாங்க. இன்னொருத்தன் வந்து வம்பு இழுத்தான்ல, அவனையுமே வந்து அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. "நான் மட்டும் உண்மைய கண்டுபிடிக்காமலே இருந்திருந்தேன்னா, எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சுக்காமலே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு கார்ட கொடுக்குறான். இதுல வந்து 1 பில்லியன் இருக்கு. நீ இத்தன வருஷம் வந்து நீ குழந்தைங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தல்ல. அதுக்காகவும் இதுக்கப்புறம் வந்து லைஃப் ஃபுல்லா வந்து நீ கஷ்டப்படாம இருக்கிறதுக்கான பணமும் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த குண்டு ஆளு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, "நீ வந்து ஃப்ரைட் ரைஸ வித்தே வந்து நீ வந்து வாழ்க்கைய நடத்த போறியா? என் கூட வா. நான் வந்து உனக்கு டெய்லியும் காசு தரேன்னு." அதுதான் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து இந்த பணம் வேணாம். இந்த பணத்த வந்து நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றான், "நீ கொஞ்சம் யோசிச்சு தான் பாரேன். பணத்த மட்டும் எடுத்துக்கோ. குழந்தைங்கள வந்து என்கிட்ட குடு. நானே வந்து பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், "இத பாரு, இந்த விஷயம் மட்டும் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, நிலைமை வந்து வேற மாரி மாறிடும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை மட்டும் கிடையாது. உனக்கும் வந்து ரூ. 1 கூட கிடைக்காது. நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து என் குழந்தைய வந்து நானே பார்த்துக்கிறேன்" என்ன சொல்றேன்னு சொல்ல, உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. "நீ சொல்றது வந்து கரெக்ட்டு தான். நான் வந்து இதுக்கு ஓகே சொல்லிடுறேன். என்னோட குழந்தை வந்து நல்லா இருந்தா போதும். நான் வாழ்நாள் ஃபுல்லா வந்து சிக்கன் ரைஸ் கடையிலேயே வேலை பார்த்து என் குழந்தையும் வந்து கஷ்டப்பட முடியாது. நீ சொல்றது மட்டும் தான் கரெக்ட்டு. நான் வந்து அவங்களோட லைஃப்ப வந்து ஸ்டாப் பண்ணல. நீங்களே வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு தடையா இருக்க விரும்பலன்னு" அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கேன். அந்த கார்டையும் வந்து ஹீரோ கிட்டயே வந்து நம்ம ஹீரோயின் குடுத்துடுறா. நம்ம ஹீரோவும் வந்து அழுது அழுது அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் மாரி ரெடி பண்ணிட்டு, "அதுல சைன் பண்ணு" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயினும் வந்து சைன் பண்றதுக்கு வரா. அப்போ அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஹீரோவ தட்டி விட்டுட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, இதுக்கப்புறம் வந்து நீங்க மம்மி கூட வந்து கஷ்டப்பட வேணாம்" அப்படின்னு சொல்ல, நீங்க வந்து இதுல சைனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 குழந்தைங்களும் அந்த பேப்பர வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த குழந்தைங்க கிட்ட வராங்க. "நான் தாம்மா உங்க டாடி" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கேர்ள் பேபி சொல்றா, "அப்படின்னா இந்த ஹேண்ட்சம் அங்கிள் தான் நம்ம டாடியா?" அப்படின்னு சொல்ல, "இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், "அம்மா நீங்க வந்து சைன் பண்ணாதீங்க. என்ன விட்டு எங்கேயுமே போவாதீங்க. எனக்கு வந்து உங்க கூட தான் இருக்கணும்" அப்படின்னு 2 குழந்தையும் அழுதுகிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரும்மா, என் கூட இருந்தேன்னா வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனா அங்க போனா நல்லா படிக்கலாம். நல்ல வசதியான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்சம் அங்கிள் தான் உங்க டாடி. நீங்க தான் ஆசைப்பட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு அழுவுறீங்க?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வந்து உங்க கூட தான் இருக்கணும். நான் வந்து உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டேன்."
அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை அழுவுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் வேற அழுதுகிட்டு இருக்கா. "சாரி நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்னு அந்த குழந்தைங்கள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோவோட பிரதர் சொல்றாங்க, "ஐயோ! எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த குழந்தைங்கள வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து நம்ம பிரிக்கவே கூடாது" அப்படின்னு ஹீரோவோட பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து, "நான் உங்கள வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவோட பிரதர் என்ன பண்றான்னா, "அண்ணி இந்தாங்க இத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி அந்த கார்ட வேற குடுத்துட்டு, "நீங்க வந்து குழந்தைங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு" சொல்லி அவனுமே அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவளோட குழந்தையோட தூங்கிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் இருப்பான்ல, அவன் டோருக்கு வெளிய இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மாவும், அவன் சிஸ்டரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ஹாலுக்கு போறான். லேப்டாப்ப ஆன் பண்ணி சில பேர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா, அவன் வந்து எங்க அம்மாவ வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக நினைப்பான். இப்ப வந்து அவனுக்கு பாடம் கத்துக் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு என்னன்னா புரிசா மாரி இருக்கான். ஆனா இவன் பண்ற வேலைலாம் இருக்கே! லாஸ்ட் டைம் வந்து நான் அது மாதிரி பண்ணியும் வந்து அவன் ஃபுல்லா பாடம் கத்துக்கல. இந்த டைம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே காட்டிக்க கூடாது. அந்த ஷென் குரூப்போட எல்லா ஷேரும் வந்து சீக்கிரமா வந்து செல் பண்ணுங்க. ஷேர் பிரைஸ எவ்ளோ கீழ கொண்டு வர முடியுமோ, அவ்ளோ கீழ வந்து கொண்டு வருங்க. முடிஞ்சா வந்து அந்த ஷென் குரூப்போட நெட்வொர்க் உள்ள போயிட்டு, அந்த ஃபுல் சிஸ்டமும் வந்து ஹேக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஷேருமே வந்து ஷென் ஃபேமிலி யார்கிட்டயும் வந்து விக்கவே கூடாது. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றத கேட்கறதுக்கும் சில பேர் இருக்காங்கப்பா. எவ்ளோ பிரில்லியன்ட்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தியா? அப்பா வந்து அவங்க அம்மாவ அழ வச்சுட்டாங்கன்றதுக்காக, அப்பாவோட கம்பெனிய வந்து எவ்ளோ கீழ கொண்டு வர முடியுமோ, அவ்ளோ கீழ கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனியோட நெட்வொர்க் உள்ள போயிட்டு அப்படியே ஹேக்கும் பண்ணியிருக்கான். எவ்ளோ அறிவு பாருங்க. அடுத்து நம்ம ஹீரோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அவங்க ஓடி வந்து இத பாருங்க, நம்ம கம்பெனியோட சிஸ்டம் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி ஹேண்டில் பண்ண சொல்லுன்னு சொல்ல, ஹேக் பண்ணதே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ட தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்க பெரிய டாப் ஹேக்கரா தான் இருக்க முடியும்னு நெனைக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல, அந்த குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "உலகத்திலேயே வந்து டாப் லெவல் ஹேக்கர் நீங்க தானே. உங்களால வந்து ஒரு பவுல் சிக்கன் ரைஸ் கூட கூட வந்து உங்களால ஃபைட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட பிரதர் வந்து கண்டுபிடிச்சுறாரு. சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் இம்பாசிபிள். நான் இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு வேள அந்த குட்டி குழந்தை தான் ஹேக்கரா இருப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. மிஸ்டர் ஷென் தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து டாப்பான ஹேக்கரு. அது அவர தாண்டி எப்படி இன்னொருத்தவங்க வர முடியும் அப்படின்ற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பெரிய ஹேக்கர் போலங்க. ஸோ ஹீரோவோட புள்ளையும் வந்து அப்படித்தானே இருப்பான். அதனால தான் வந்து இந்த பையன வந்து ரொம்ப அறிவாளியா, புத்திசாலியா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோ வந்து லேப்டாப்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் நடந்த அட்டாக் மாதிரியே தான் இருக்கு. அத விட இது 100, 1000 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா வந்து இத வந்து நம்மளால வந்து தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து சரி பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோ எல்லாத்தையும் சரி பண்ணி முடிக்க, அப்பாடா! இப்பதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ப்ரோ நீ வேற லெவல் ப்ரோ. நீ வந்து பவர்ஃபுல் சியோன்னு தான் நெனச்சேன். இப்பதான் வந்து ஞாபகம் வந்துச்சு. நீ தான் வந்து டாப் ஹேக்கர்ன்னு அப்படின்னு சொல்ல, சரி, சரி நீ ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காத. ஷென் குரூப் வந்து யார டார்கெட் பண்றாங்கன்னு வந்து கண்டுபுடி அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து ஃபோன் வந்திருக்கும் போல. ஸோ தம்பிக்காரன் வந்து அண்ணன்காரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணா அந்த டிராமாக்காரி வந்து அம்மா கிட்ட வந்து என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காளாம். வீட்ல இருந்து தான் கால் வருதுன்னு சொல்ல, சரி ஓகே இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து அவ அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து சரியே இல்ல. அந்த ஒரு பொண்ணு வந்ததுக்காக என்ன வந்து இக்னோர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இத பாருப்பா, உனக்கு வந்து சீக்கிரமா நல்ல பையன் கிடைப்பான். நீ வந்து வொரி பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனா ஒரு ஆத்தாவா? இவ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா, எனக்கு வேற ஒரு பையன் கிடைப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியே வந்து சொல்றா, "இத பாரு அவளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 2 பசங்க வேற இருக்காங்க. அவ வந்து என் சிஸ்டர் தான். அவ நல்லவளே கிடையாது. எத்தன பேர ஏமாத்தியிருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு இன்னொரு ஒரு பிட்ட போட, உடனே அவங்க வந்து ரொம்ப ஜாலியாயிடுறாங்க. "ஆ அன்னைக்கு வந்து என்ன ஒரு பசங்க காப்பாத்துனாங்க. அவங்களோட அம்மா தானா? அப்போ அவன தான் வந்து என் புள்ள வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? இது செம கதையா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து, "ஏய் சூப்பர், சூப்பர்" அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்காங்க. அவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னா, அந்த பொண்ண தான் புள்ளைக்கு வந்து கட்டி வைக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. கடைசில அந்த பொண்ணையே வந்து நம்ம பையன் வந்து லவ் பண்றான்னோனே, அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த ஹீரோவோட பிரதர் வந்தோனே, அந்த பொண்ணு "சரி நான் இங்கருந்து போறேன்" அப்படின்னு போக, ஹீரோவோட பிரதர் என்ன பண்றா, காலால எட்டு உதைக்க அந்த பொண்ணு வந்து கீழ விழுந்துடுறா. "ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" சொல்ல, "இவளனா வீட்டுக்குள்ளேயே சேர்த்ததே தப்பா போச்சு. இப்ப உடம்பு ஃபுல்லா விஷம்" அப்படின்ற மாரி அந்த பிரதர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. "நான் உன்ன இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தேன். நீ வந்து என் மருமகள வந்து ஏத்துக்க மாட்ட. அவ குழந்தைய மட்டும் அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வருவியா? அவ எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்திருப்பா. நீ வந்து அம்மாவையும் குழந்தையும் வந்து பிரிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லி கேட்டுருக்கான். "அவ வந்து பிரெக்னன்ட் ஆகியிருந்தா. அதையே வந்து என்கிட்ட சொல்லல. என்கிட்ட சொல்லாமலே வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்ல வந்து சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. "எனக்கு வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கணும். நான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "இத பாரு நீ வந்து ஓவரா வந்து
பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? நீ இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டும் வந்து நீ ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பிரதர் வந்து என்ன பண்றான்னா, கையில ஒரு ஃபார்ம் மாரி வச்சிருப்பான் போல. அத கீழ போட்டுடுறான். அத எடுத்து பார்த்த உடனே, "அட பாவி! நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஸோ அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மாகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக கான்ட்ராக்ட் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கியா? நீலாம் ஒரு பையனான்னு" சொல்லிட்டு அவன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டா தான் அடிக்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், "ஏய் என் கை வலிக்கு தான் கீழ விழுந்துச்சு" அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஷென் குரூப்போட கம்பெனி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நியூஸ்ல போக, அவ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, லேப்டாப்ப வச்சு, ச்ச இவன் எப்படி இது பண்ணான் அப்படின்ற மாரி அவன் லேப்டாப்ப வச்சு என்னமோ நோண்டிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பெரிய ஹேக்கர் இல்ல. அதனால அவன் என்ன பண்றான்றது நமக்கு தெரியல. ஹீரோயின் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த குழந்தை வந்து நினைக்கிறான், அந்த பொறுப்பு இல்லாத டாடிக்காக அம்மா ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? இவங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றாங்க? அப்படின்னு நினைச்சுட்டு, "அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நானே வந்து வீட்ட கிளீன் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இல்லம்மா இன்னும் ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு. அத வந்து நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு ரூம வந்து கிளீன் பண்ண போயிடுறா. அப்போ அந்த தங்கச்சி பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா, "நம்ம வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அப்பாவ பார்க்கறதுக்குமே வந்து பாவமா தானே இருக்கு." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அங்க எல்லாமே வந்து அறக்க பறக்க போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்க வந்து எடுக்கவே இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, "இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா, யாருமே வந்து நம்மகிட்ட வந்து ஷேரும் வாங்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க. "உங்கள பார்க்கறதுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து நம்ம ஹீரோவோட குழந்தை தான். அந்த பையனும், பொண்ணும் வந்திருக்காங்க. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கெத்தா ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு டீல் பேசலான்னு தான் வந்திருக்காங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, "இன்னும் 5 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணுல வந்து ஏதோ ஒரு கிளாக் மாரி இருக்கும்ல, அத வச்சு கவுத்து விடுறாங்க. சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து நான் உங்க அம்மா கிட்ட இருந்து உங்கள பிரிக்க மாட்டேன். நான் வந்து உங்க அம்மாவ வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு, அங்க இருக்க வேலை செய்றவங்கலாம் கூப்பிடுறாங்க. அவங்க வந்து நெறைய கோல்டு பாரு, நெறைய பணம், காக்கி, வீடு அது எல்லாமே குடுத்து, "நான் வந்து உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதுக்கு வந்து இது எல்லாமே நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த குழந்தை சொல்றாங்க, "நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கோம்? இப்பயும் இன்னும் வந்து நீங்க டவுரி இது மாரிலாம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லி, "ஐயய்யோ! நான் இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே" அப்படின்னு அண்ணனும், தம்பியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தைங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் போல. அத தான் வந்து நம்ம ஹீரோ படிச்சு பார்க்குறாரு. ஹீரோ படிக்க ஹீரோவோட பிரதர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த கான்ட்ராக்ட்டே எப்படி இருக்குன்னா, அம்மா கிட்ட இருந்து பிரிக்கக்கூடாது. அம்மா கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மாவ வந்து ஹராஸ்மென்ட் பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது. குழந்தைங்கன்னா கண்டிஷன் போட்டுருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் இருக்கு. சரி வேற வழி இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் வந்து சைன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அப்போ ஹீரோவோட பிரதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு தப்பாம புள்ளைங்க பொறந்திருக்கு. அதே மாரி இருக்காங்கன்ற மாரி ஹீரோவோட பிரதர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்ட்டா வந்து ஒரு வழியா முடியுது. சரி இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஆயிடுச்சுல. நம்ம வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் வந்து உங்க டாடி தானே அப்படின்னு சொல்ல, இத பாரு இன்னும் வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. நம்ம வந்து இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடனா வந்து ரொம்ப பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு சாரி குழந்தை இல்ல அவங்க தங்கச்சிய கூட்டிட்டு போயிடுறான். அவன் போறத வந்து அவங்க அப்பாவும், அந்த அப்பாவோட தம்பியும் வந்து பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த சிக்கன் ஷாப்ப தான் காட்டுறாங்க. சோ அந்த குட்டி குழந்தை வந்து அந்த கடையிலேயே வந்து ஃபுல்லா வேலை செய்றாங்க. அவங்க அம்மாக்காக ஹெல்ப் பண்ணணும்னு. அப்ப ஹீரோயின் வரா, "ஏய் என்னப்பா நீ ரொம்ப நேரம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு டயர்டா இருந்தா போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்ல, "இல்ல மம்மி எனக்கு வந்து உங்க கூட வந்து இப்படி ரைஸ வந்து விக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா தான் இருக்குன்னு" சொல்ல, "சரி ஓகே ஒரு வேளை வந்து உனக்கு டயர்டா இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லு. நான் வந்து குக்கிங்க பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வேற ஒருத்தன் வரான். "ஒரு ஃப்ரைட் ரைஸும், ஒரு சூப்பும் இருக்கான்னு" சொல்ல, இருக்கு. எத்தன போர்ஷன் வேணும்? என்ன ஃப்ளேவர் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா நம்ம ஹீரோ, "சாரி சார் நான் வந்து சரியா யோசிக்கல. நான் வந்து என்னோட குழந்தைய வந்து எக்காரணத்த கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "இத பாரு பயப்படாத. உண்மையாலே வந்து எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வேணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "எவ்ளோ பெரிய பாஸ் நீங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறதுக்காக நீங்களே இங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? என்ன ரீல் விட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு உண்மையாலே வந்து ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே உங்களுக்கு எத்தன வேணும்னு சொல்ல, "எனக்கு இங்க இருக்கிற எல்லாமே தான் வேணும்ன்றாங்க." உடனே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு மாரி ஆயிடுறா. எல்லாமே எப்படி ஒரு ஆளால சாப்பிட முடியும்னு சொல்ல, "ஏன் என்ன பார்த்தா சாப்பிடுற மாரி தெரியலையா? நான் என்னோட ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே வந்து குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒருத்தவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து இருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றான், "சாரி மேடம் எந்த ஃப்ரைட் ரைஸும் இல்ல" அப்படின்னா, "அதான் இங்க ரைஸ் இருக்கேன்னு" சொல்ல, "அது எல்லாமே வந்து எனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு வர கஸ்டமரையும் வேற அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து செமையா கோவமாயிடுது. என்னடா இவன் வந்து கடையில வந்து சண்டை போடுறதும் இல்லாம, வர கஸ்டமரே வந்து அனுப்பிச்சு வச்சுடுறானேன்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு என்னதான்யா வேணும்? எதுக்கு ஏன் என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என் வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. "நான் வந்து எப்பவுமே பொய் பேச மாட்டேன். இனிமேல் வந்து உன்னோட ஃபுல் ஃப்ரைட் ரைஸும் வந்து நானே வாங்கிக்கிறேன். அப்பன்னா வந்து உனக்கு கஸ்டமர் தேவைப்பட மாட்டாங்கல்ல. நீயும் வந்து வேற ஒரு கஸ்டமர பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லல்ல. நீ என்ன மட்டும் கவனிச்சா போதும்" அப்படின்னு சொல்ல, "இத பாரு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் விக்கிறவ மட்டும் தான். ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீ காரணம் இல்லாமலாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்ட." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "அந்த குழந்தையோட அப்பா நான் தானே. அதனால தான் நான் இப்படி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்குள்ள பேச வேண்டிய நெறைய விஷயம் இருக்கு.
நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாமான்னு சொல்ல, "ஓ! அப்பன்னா வந்து நீங்க எனக்காக வரல அப்படிதானே? என்ன வந்து நீங்க இன்னும் முட்டாள்ன்னு தான் நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு" சொல்ல, "இத பாரு நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல. என்ன விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "நான் உன்ன விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின புடிச்சு நல்லா முத்தம் குடுத்துடுறாரு. இப்பதான் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின்ல "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவங்க ஒவ்வொரு டைமும் மீட் பண்றப்போ முத்தம் குடுத்துட்டு இருப்பாருல்ல. அததான் வந்து ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நடந்தது அன்னைக்கு நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி உன் கூட இன்னொரு வாட்டி நடந்தது. ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. அந்த ரூம்ல நடந்தது. ஆஃபீஸ்ல நடந்ததுன்னு" ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க, "ஏய் போதும் போதும் அத பத்திலாம் இதுக்கப்புறம் பேசாத" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "மிஸ்டர் ஷின் நான் ஒண்ணு சொன்னா தப்பா நெனச்சுக்காதீங்க. உங்கள பார்த்தா வந்து என்ன லவ் பண்ற மாரியே எனக்கு தோணல. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப அந்த விஷயத்துல ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணும்னா ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்கள வந்து டேட் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே வந்து சரியாயிடும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "ஏய் நான் வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா. நான் வந்து வேற பொண்ணுங்கள பார்த்தா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு சொல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த பேபீஸ தவிர நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம வந்து சும்மா ஒரு 3, 4 வாட்டி தான் பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரியும்னு கூட சொல்ல முடியாது. எனக்கே வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறப்போ, அவங்களுக்கு இருந்தா என்ன தப்பு?" அப்படின்ற மாரி அவ கிண்டல் பண்ற மாரி, அதாவது அந்த பையன வந்து வெறுப்பேத்துற மாரி தான் நம்ம ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "ஏய்! அப்பன்னா உனக்கு வந்து என்ன விட வேற யாரோ ஒருத்தவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா? அது யாருன்னு சொல்லு சொல்லு" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து என்னையும், வேலை செய்ற இந்த ஷாப்லயும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன ஒழுங்கா வேலை செய்ய விடுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிர்றா. ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது என்ன சுத்தி நூறுக்கணக்கான பொண்ணுங்கன்னா வருவாங்க. நான் வந்து எல்லாரையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவ என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறாளேன்ற மாரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து இருக்காரு. அவரு என்னன்னா நம்ம ஹீரோயினோட பையன பார்த்தோனே அப்படியே வந்து பம்பிட்டு இருக்காரு. அவனுக்கு கீழ தான் வந்து இவரு வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்காரு போல. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவன் வந்து பாஸ் உங்களுக்காக ஒண்ணு வந்திருக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ எடுத்துட்டு வந்து காட்டுறான். அத ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்து 6 கோழி குஞ்சு இருக்கு. சோ அத பத்தி இவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து நம்ம ஹீரோ வந்து கார்ல போயிட்டே வந்து பாத்துடுறாரு. சோ அவன் வந்து அந்த பாக்ஸையும், அந்த ஃப்ரைட் ரைஸையும் தூக்கிட்டு வரப்போ, ஹீரோ வந்து குறுக்க வந்துட்ட உடனே ஹீரோ கிட்ட வந்து இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ "நீ அந்த பையன்கிட்ட என்ன பேசின?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி கோழி குஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அததான் வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் "நீ உண்மையா சொல்றியா? இல்லையான்னு" ஹீரோ வந்து மிரட்டுன உடனே சொல்லிடுறாங்க. இது மாரி வந்து அவ வந்து பிரெக்னன்ட்டா இருந்தால, அந்த சமயத்துல வந்து அவ ஆம்பளைங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் வந்து செஞ்சுகிட்டே இருந்தா. தனி ஆளா வந்து அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ்ளோ வேலை செஞ்சா. நிற மாத கர்ப்பிணியா இருக்கும்போது கூட வேலை செஞ்சா. கஷ்டப்பட்டு தான் அவ குழந்தைய பெத்துக்கிட்டா, வளர்த்தா அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ச்சே! அவ அந்த டைம்ல வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கா. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தால்ல. ஸோ அந்த இடத்துக்கு போனா, அங்க ஹீரோயினோட சிஸ்டர் தான் இருக்காங்க. அங்க வேற ஒரு ஆள் வேற இருக்காங்க. ஸோ இது வந்து உன் வேலையா? அப்படின்னு கேட்க, நான் சும்மா ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். உள்ள வா, உள்ள வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள்கிட்ட வந்து இவ தப்பா ஒரு மாரி பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கருந்து போலான்னு பார்க்குறா. இருந்தாலும் வந்து அவ விட மாட்றா. சரி போறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இந்த ட்ரிங்க்க மட்டும் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி குடுக்க. அவ வந்து லாஸ்ட் டைம் நடந்த மாரி இந்த டைம் வந்து நான் நடக்க வைக்க மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, குடிக்கிற மாரி குடிச்சிட்டு அத வந்து துப்பிடுறா. ஸோ அவங்க வந்து வலுக்கட்டாயமா கைய பிடிச்சு இழுத்து வம்பு பண்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோயினோட பையன் கையிலயும் ஒரு வாட்ச் இருக்கும்ல. அதுல வந்து ஒரு மாரி இருக்கு. ரொம்ப ஒரு மாரி டேஞ்சர்ன்ற மாரி காட்ட, அம்மாக்கு வந்து என்னமோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க அப்பாக்கு தான் கால் பண்றாங்க. இது மாரி அம்மாக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம்ல மாட்டீங்கன்னு இருக்காங்க. அம்மாவ போய் காப்பாத்துங்க அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் குடிக்கலல்ல. குடிச்ச உடனே மயங்குற மாரி வர, அவனுங்க வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அவ எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பையன் என்ன பண்றான்னா, ஒரு செக் வச்சிருப்பான் போல. அத வந்து ஹீரோயினோட சிஸ்டர் கிட்ட வந்து குடுத்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து கீழ விழுந்து கிடக்குறால்ல. சோ இவ இதுக்கு முன்னாடியே வந்து இவ இப்படிதான் பண்ணியிருக்கா. இவ என்ன பண்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவ வந்து போற சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரிங்க் பாட்டில வச்சு அவனோட மண்டைய உடைச்சிடுறா. அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன தைரியம் இருந்தா ஒரு சிஸ்டர்ன்னு கூட பார்க்காம என்ன இது மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனும் வந்து என்ன பண்ணா, "என் மண்டைய நீ உடைச்சிட்டல்ல, உன்ன என்ன பண்ற பாருன்னு" ஹீரோயினோட கழுத்த புடிச்சு முறுக்கிக்கிட்டு இருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டா. "நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள என்ன பண்றேன்னு பாரு, சும்மாவே விடமாட்டேன்." அந்த காண்டுனால தான் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோயின வந்து கீழ தள்ளி விட, நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட குழந்தையுமே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவோட பிரதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, "நீ என்ன ஒரு பொம்பளையா? நீ வந்து ஏன் இப்படி பண்ற? பணத்துக்காக வந்து நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு" சொல்லி கீழ புடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. கீழ ஃபுல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் உடைஞ்சிருக்குல்ல, அந்த பொண்ணோட கையில தான் பட்டு காயமாயிடுது. அவ வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ வந்து மன்னிக்கிற மாரி தெரியல. ஏன்னா வந்து அவ கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம தன்னோட சிஸ்டரையே வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல. சோ அவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுனால இப்ப ஒவ்வொருத்தர் கால புடிச்சோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணா. சோ இவங்க யாருமே வந்து மன்னிக்கவே இல்ல.
ஸோ ஹீரோயினோட பையன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு, "அம்மா நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்த்தால, கரெக்ட்டான சமயத்துல தான் வந்திருக்க." அப்படின்ற மாரி அவங்க அப்பாவ லைட்டா பாராட்டவும் செய்றாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, "அப்பா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இந்தாங்க இந்த ஜூஸ குடிங்கன்னு" சொல்லி குடுக்க, அவங்க ஹீரோயின் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லி முடிக்கிறதாங்காட்டியும் வந்து குடிச்சிடுறா. ஏன்னா அது வந்து வெறும் ட்ரிங்க் மட்டும் கிடையாது. அதுல ஏதோ மயக்க மருந்து, ஏதோ போதை மருந்து வேற கலந்துருக்காங்க. ஸோ குடிச்ச உடனே வந்து ஹீரோ வந்து நிலை தடுமாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, அவர தூக்கிக்கிட்டு வேற ஒரு ரூமுக்கு போயிட்டுருக்க. ஹீரோவோட பிரதரும் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க. ஆனா ஹீரோயின பிடிச்சிட்டு விடவே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட்டு நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி இப்படின்னு அவரு காதல் மழைய பொழிந்துகிட்டே இருக்க, ஹீரோயின் வந்து "என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்கன்னு" போக ஹீரோயினோட காலையும் புடிச்சிடுறாரு. அத நான் பார்த்துட்டு ஹீரோவோட பிரதர் வேற சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படின்னா போங்கப்பான்னு சொல்லிட்டு அவரும் போக, ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இவரு இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துல குளிக்க வைக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து கூட்டு போறாங்க. அப்பவும் ஹீரோ வந்து லவ் டயலாக்கா ஹீரோயின பார்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவயே பார்த்துக்கிட்டு இருக்க, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத பார்த்தியான்னு?" சொல்லிட்டு அந்த பேட் ரிவ்யூ கார்ட தான் காட்டுறாங்க. "இத எப்பவுமே வந்து என் கூடயே வச்சிருக்கேன் தெரியுமான்னு?" சொல்ல ஹீரோயின் வாங்கி பார்க்குறா. ஐயய்யோ! அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து முத்தம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பெட்ரூம்ல ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து அந்த பேட் ரிவ்யூக்காக தான வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எழுதுனதே வந்து ஆக்சுவலி ஹீரோயின் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து தப்பா தான் புரிஞ்சுட்டு இருப்பாரு. இந்த வாட்டி ஹீரோயின் வந்து எல்லாத்துலயும் வந்து சூப்பரு, குட்டு அப்படின்னு சொல்லி குட் ரிவ்யூவா எழுதிட்டு, அங்கருந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்து எந்திச்ச உடனே நேத்து நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சில விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட் ரிவ்யூ கார்டு பார்த்தது ஃபைனலி எனக்கு குட் ரிவ்யூ கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மனுஷன்யா இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல. அதுக்கப்புறம் ஹீரோட பிரதர் டேய் இது என்னதுடா அதுன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். இப்பதான் எல்லாமே செட் ஆயிடுச்சுல்ல. சோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்க்க போலான்னு வரப்போ, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அவ வந்துடுறா. வந்த உடனே நீ தள்ளி போன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் இருந்தாலும் என்கேஜ்மென்ட் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிற மாரி இருந்தது. என்ன ஏன் இப்படி தள்ளி வரேன்னு சொல்ல, இத பாரு எனக்கு வந்து இது சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து லவ் டயலாக்னா நம்மனா எப்படி இருந்தோம்? நம்ம வந்து இதெல்லாம் பேசிட்டோமேன்னு சொல்ல, அத வந்து நம்ம ஹீரோயின் வந்து தப்பா கேட்டுக்கிட்டு, ச்சே நான் தான் வந்து தப்பா புரிஞ்சுட்டேன் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து அழுதுகிட்டே போயிடுறா. நம்ம ஹீரோயின் போனது வந்து ஹீரோக்கு தெரியாதுல்ல. அப்பதான் சொல்றது பாரு எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 2 குழந்தைங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நேத்து நைட் அப்பாக்கு என்னமோ ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து அந்த தம்பி என்ன சொல்றான்னா, "இத பாரு நைட்டு ஃபுல்லா அம்மா வந்து டாடி கூட இருந்தாங்கல்ல. அம்மா வந்து கண்டிப்பா வந்து டாடிய பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அம்மா டாடி வரலையான்னு சொல்ல, இதுக்கப்புறம் வந்து டாடியெல்லாம் பார்க்க முடியாது. வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்றான். என்ன ஆச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அழகா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலி எனக்கு குட் ரிவ்யூ கார்டு குடுத்தல கிடைச்சிச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வாங்கி அத கிழிச்சு போட்டுறா. "என்ன ஆச்சு உனக்கு? நேத்து தானே நல்லா இருந்தேன்னு சொல்ல." "இத பாரு நீ எத்தன பொண்ணுங்க கூட இது மாரி இருந்தா நான் எல்லாத்தையும் வந்து ஒட்டு கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, "இத பாரு உன்ன தவிர இதுவரைக்கும் நான் யாரையுமே மனசுல நினைச்சதே கிடையாது. யாரையுமே வந்து நான் தொட்டதும் கிடையாது. எனக்கு வந்து பொண்ணுங்கனாவே அலர்ஜி தெரியுமா? அது வந்து என் ஃபேமிலியே பார்த்து பண்ணது. எனக்கு வந்து உன்ன தொட்டா மட்டும் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மிச்சபடி நான் யார தொட்டாலும் அலர்ஜி." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அத நம்பவே இல்ல. "நீ வந்து என்னென்னமோ கதை அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் தான் வந்து ஏமாந்துட்டேன். சரி தான் போங்க. குட் பை." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய கூட்டிட்டு ஓடி வந்துடுறா. போறப்போ ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோயின் வந்து வீட்ல வேலை செய்யும்போது வந்து அழுதுகிட்டே இருக்கா. அந்த குழந்தை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா. அம்மா எதுக்கு இது மாரி சோகமாவே இருக்காங்க? அம்மாக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு. என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி அந்த பையன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஹீரோட கம்பெனி தான் காட்டுறாங்க. ஹீரோட பில்ல அவங்க அம்மா, அப்பாலாம் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே உனக்கு வந்து நானே வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவளோட ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்துடுறாங்க. அவங்க தான் வந்து ஹீரோட அம்மான்றது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. சோ அவங்க வந்து என்கிட்ட இது மாரி டிக்கெட் இருக்கு. இது மாரி பசங்களலாம் கூட்டிட்டு அங்க போனா நல்லா இருக்கும்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதுங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் வரல அப்படின்ற மாரி சொல்ல, குழந்தை வந்து ஆசைப்பட்டதான் பாத்தியா குழந்தையே வந்து ஆசைப்பட்டான். வாயேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாலுக்கு தான் கூப்பிடுறாங்க. அடுத்து காரணம் பார்த்தா வந்து இவ கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்லிட்டு டவுட்டே வரக்கூடாதுன்றதுக்காக மீன்பாடி வண்டி மாரி தான் ஒரு வண்டி இருக்கு. அதுல தான் அந்த தாத்தாவும், பாட்டியும் ஹீரோயின பார்க்க வராங்க. சோ அந்த வண்டியில தான் வந்து இந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து மாலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ போனோனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான்னு தான் நெனைக்கிறேன். நீங்க வந்து உள்ள போயிட்டே இருங்க. எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது. நான் ரெஸ்ட் ரூம்க்கு போறேன்னு" சொல்லிட்டு பாட்டி அங்கருந்து போயிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட மாமியார் சரியா? அவங்க வயசானவங்க மாரி இருக்கிறதுனால பாட்டின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஹீரோயின் வந்து அவ பசங்கள கூட்டிக்கிட்டு உள்ள போறப்போ, அவங்க வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. "இத பாருடா நான் வந்து அவள உள்ள அனுப்பிச்சுட்டேன். இந்த வாட்டி எதுவும் சொதப்பிடாத சரியா? எல்லாம் நல்லபடியா தான் அமையணும்னு" சொல்லி நம்ம ஹீரோயையும் வந்து அனுப்பிச்சுடுறாங்க. ஹீரோவ பார்த்தோனே, ஹீரோயினுக்கு அப்பதான் தோணுது. ஓ! அவங்க வந்து இவ்வளோ நேரம் வந்து பையன் பையன்னு சொன்னது இவர தானா? இவருக்கு தான் வந்து என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சாங்களா? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா. அங்க இருக்கவங்க வந்து ஒவ்வொரு கேமா இருக்கு. அதெல்லாம் ஃபேமிலியா விளையாடணும், விளையாடலாமான்னு சொல்ல, இவங்க எல்லாரும் வந்து ஜாலியா ஃபேமிலியா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து தனித்தனியா இருந்தவங்க, இப்ப ஃபேமிலியா ஒண்ணா ஜாலியா சிரிச்சு, அங்க மால்ல என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஹீரோயின காணோம். ஹீரோயின காணோம்னோனே ஹீரோ வந்து தேட ஆரம்பிச்சுடுறாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொன்னார்ல, "இந்த குழந்தைங்கள வந்து நீயே பார்த்துக்கோ. நான் வந்து அவங்க லைஃப்ல இருக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்தா தான் குழந்தைங்க நல்லபடியா இருக்கும்னு." அத நினைச்சுட்டு ஹீரோ வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின காணோம்னோனே அவர் ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, ஹீரோயின் வந்துடுறா. கைய குடுக்குறா. ஹீரோயின பார்த்தோனே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. "நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுனா போமாட்டேன். இந்த கார் கீய தான் கொடுக்க வந்தேன்." அப்படின்ற மாரி அவ பேசிட்டு, "சரி இன்னைக்கு விளையாடுனது வந்து ஜாலியா இருந்ததுல, நான் வந்து குழந்தைங்கள கூட்டு வீட்டுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைங்கள கூட்டு போறா. "அம்மா இன்னைக்கு வந்து அப்பா கூடலாம் விளையாடுனது வந்து ஜாலியா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கடிக்கா இங்க வரணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு அந்த குழந்தைங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க.
அடுத்தது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணும் ஹீரோயினோட சிஸ்டரும் வந்து ஒரு பிளான போட்டிருப்பாங்க போல. அவங்க வந்து இது மாரிலாம் பண்ணிட்டாங்க. வந்து அவங்க பழி வாங்கியே ஆகணும். ஸோ அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இப்படி பண்றாங்க. அந்த குழந்தைய வந்து கடத்தணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டு, அந்த குட்டி குழந்தை வந்து ஒரு மொட்டை பாஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான்ல. அவங்க கிட்ட போறாங்க. "இத பாரு நான் வந்து உனக்கு எவ்வளோ லட்சம் வேணாலும் காசு தரேன். நீ வந்து ஒரு குழந்தைய கடத்தணும்னு" சொல்லி ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோனே, "ஐயய்யோ! நீ என்ன முட்டாளா? இவரு தான் வந்து என்னோட பாஸு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து குட்டி குழந்தை அதாவது அந்த ஹீரோயினோட பையன் வந்துடுறான். அவன பார்த்தோனே எல்லாரும் வந்து பாசு பாசுன்றாங்க. அந்த சின்ன பையன் தான் அவன எதுக்கு எல்லாரும் பாசுன்றாங்க? அவனுக்கு என்ன பவர் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்குமே வந்து தெரியவே இல்ல. அடுத்தது ஹீரோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ வந்து ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட, ஹீரோயினும் வந்து அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாலியா தான் இருக்க போறோம்ன்னு சொல்லி அவ சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் வந்து ஒரு கத்தியோட வரா அவள போட்டு தள்ளலாம்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்து குத்த வர ஹீரோ வந்து குறுக்க வந்துடுறான். ஹீரோக்கு வந்து கத்தி குத்து பட்டுருது. அதுக்கப்புறம் என்ன அவன் சாக போறான்னு நினைச்சுக்கிட்டுலாம், "இத பாரு நான் வந்து செத்துருவேன். என்னோட சொத்து எல்லாமே வந்து உன் பேர்லயே இருக்கு. நீ வந்து குழந்தைய வந்து நல்லா கவனிச்சுக்கோ. நீயும் வந்து ஹேப்பியா இரு. நீ வந்து உனக்கு புடிச்சவங்க கூட வந்து டேட் பண்ணிடு." அது மாரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்தது அந்த சிக்கன் ஷாப்ப தான் காட்டுறாங்க. அந்த சிக்கன் ஷாப்ல வந்து நெறைய கூட்டமா இருக்கு. எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. யாரு சமைக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து அவனோட எல்லா வேலையும் விட்டுட்டானா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஹீரோயினுக்காக அந்த சிக்கன் ஷாப்ல தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. குழந்தைங்க சொல்றாங்க, "டாடிக்கு வந்து மம்மிய தவிர வேற எதுவுமே கண்ணுக்கே தெரியாது போலயே! அப்பா எனக்கு கொஞ்சம் சிக்கன் ரைஸ் வேணும்" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா வந்து அத எதுவுமே கண்டுக்கல. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. "நேத்து ஃபுல்லா வந்து நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தல்ல, அதனால தான் வந்து நான் இன்னைக்கு இங்க வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "இவர பார்க்கறதுக்கே வந்து ஷென் குரூப்போட பிரசிடென்ட் மாரி இருக்கே" அப்படின்னு சொல்ல, என்னோட ஃபேஸ பார்த்துட்டு சாதாரணமா இருக்க ஆளுன்னு நெனச்சுட்டாங்க போல. இப்ப தான் கிட்ட பார்த்த உடனே பிரசிடென்ட்ன்னு நெனைக்கிறாங்க போல. இவங்க ஒரு பக்கம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "என்னோட பேரு வந்து ஷென்னு தான். நான் இப்போ வந்து ஷென் குரூப்போட பிரசிடென்ட் கிடையாது. நான் வந்து இப்ப ஷூ வாங்கோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களோட அப்பா" அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, "எனக்கு இவ பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப சந்தோஷம் தான். என்னோட ஹாப்பினஸ் என்னன்னா, நான் நேசிக்கிறவங்க, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க எல்லாருமே வந்து என் பக்கத்துல இருக்கணும். நான் இப்ப தான் வந்து சாதாரண அமைதியான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து உங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு அவங்க ஒய்ஃப பத்தியும், குழந்தை பத்தியும் சொல்ல, அப்படியே வந்து இந்த மூவி முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து சீரியஸாவே வந்து நெறைய இடத்துல சில சீன வந்து கட் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன காமிச்சாங்களோ, அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். நான் வேற ஒரு மூவில வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ், பை கைஸ், டேக் கேர், லவ் யூ ஆல்.